கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். மையக்கருத்து: தபசு கால இளைஞர்களின் பங்கு. ஜெபம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, யூத் மீட்டிங்க்கு கூடி வர செய்ததற்கு நன்றி ஏசப்பா. இந்த லென்த் காலத்துல உம்மை போற்றி பாடவும் உம்மை தியானிக்கவும் கிருபை செய்ததற்கு நன்றி ஏசப்பா. இங்கு வந்த ஒவ்வொருவரையும் பேர் பேராய் ஆசீர்வதித்தருளும். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமேன். நெஞ்சத்திலே தூய்மையுண்டோ, இயேசு வருகிறார். நொறுங்குண்ட நெஞ்சத்தையே இயேசு அழைக்கிறார். நெஞ்சத்திலே தூய்மையுண்டோ, இயேசு வருகிறார். நொறுங்குண்ட நெஞ்சத்தையே இயேசு அழைக்கிறார். உருகி சிந்தும் நெஞ்சம் உன்னை கூர்ந்து நோக்கும் கண்கள். உருகி சிந்தும் நெஞ்சம் உன்னை கூர்ந்து நோக்கும் கண்கள். செய்த பாவம் இனி போதும், அங்கு பாரும் செந்நீர் வெள்ளம், அங்கு பாரும் செந்நீர் வெள்ளம். நெஞ்சத்திலே தூய்மையுண்டோ, இயேசு வருகிறார். நொறுங்குண்ட நெஞ்சத்தையே இயேசு அழைக்கிறார். இன்றைய நாளுக்கான வேத வாசிப்பு சங்கீதம் 119 9 முதல் 16 வரை. வாலிபன் தன் வழியை எதினால் சுத்தம் பண்ணுவான், உமது வசனத்தின்படி தன்னை காத்துக் கொள்கிறதுனாலே. என் முழு இருதயத்தோடும் உம்மை தேடுகிறேன். என்னை உமது கற்பனைகளை விட்டு வழி தப்பா விடாதே. நான் உமக்கு விரோதமாய் பாவம் செய்யாதபடிக்கு உமது வாக்கை என் இருதயத்தில் வைத்தேன். கர்த்தாவே, நீரன் சோஸ்திரிக்கப்பட்டவர். உம்முடைய பிரமாணங்களை எனக்கு போதியும். உம்முடைய வாக்கின் நியாய தீர்ப்புகளை எல்லாம் என் உதடுகளால் விவரித்திருக்கிறேன். திரளான செல்வத்தில் களி கூறுவது போல நான் உமது சாட்சிகளின் வழியில் களி கூறுகிறேன். உமது கட்டளைகளை தியானித்து உமது வழிகளை கண்ணோக்குகிறேன். உமது பிரமாணங்களில் மனமகிழ்ச்சியாக இருக்கிறேன். உமது வசனத்தை மறவேன். அனைவருக்கும் ஸ்தோத்திரம். ஜெபம் செய்வோம். மண்டை வருகிறேன், நான் செய்த பாவத்தை உணர்கிறேன், மன்னியும் தெய்வமே. அர்ப்பணித்தேன் என்னை உம் பாதத்தில். அடிக்கப்பட்டீர் எனக்காக, நீர் அறையப்பட்டீர் எனக்காக, நீர் ஜீவன் தந்தீர் எனக்காக, நீர் உயிருடன் எழுந்தீரே எனக்காகவே எனக்காகவே. ஸ்தோத்திரம் கர்த்தாவே, இந்த நாளிலும் இந்த நேரத்திலும் உம்மை துதிக்க எங்களுக்கு ஒரு நல்ல ஸ்லாக்கியத்தை கொடுத்ததுக்காக உமக்கு கொடான கொடி நன்றி ஏசப்பா. இந்த நாளிலும் உண்மை வார்த்தையை நாங்கள் பிள்ளைங்களுக்கு அறிவிக்க எனக்கு ஒரு நல்ல வாய்ப்பை கொடுத்ததுக்காகவும் கொடான கொடி நன்றி ஏசப்பா. காத்துக்கொள்ளும், வழி நடத்தும். ஆமென். இந்த லென்த் டேஸில் நம்ம இருக்கோம். ஸோ லென்த் டேஸ்னால் ஃபஸ்ட்டு என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். அதோட எக்ஸாக்டான மீனிங் என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு லென்த் டேஸ் தான் நம்ம எல்லாம் நினச்சிட்டு இருப்போம். இந்த 40 டேஸ் வந்து நான்வெஜ் சாப்பிடாம, பூ வைக்காம, அப்புறம் வந்து ஒரு வேளை சாப்பாடை நிறுத்திட்டு
பட்னியா இருக்கிறது அதுதான் நம்ம நினைப்போம். ஆனா உண்மையான லென்த் டேஸ் வந்து என்னன்னா, உபவாச காலம் என்பது என்னன்னா, அந்த 40 டேஸ்ல நம்ம எத எத ஃபாலோ பண்ணணும், எத எத அவாய்ட் பண்ணிட்டு நம்ம இருக்கணும். கடவுளுக்கும் நம்மளுக்கும் இருக்கிற அந்த ரிலேஷன்ஷிப்ப இன்னும் ஸ்ட்ராங்கா பில்ட் பண்ணிக்க இந்த 40 டேஸ நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கணும். அதுதான் வந்து ரியலான உபவாசம் அப்படின்னு சொல்றாங்க பைபிள்ல. இப்ப ஃபர்ஸ்ட் வந்து நம்ம எரேமியா 1:6ல என்ன சொல்றாங்களா, கர்த்தராகிய ஆண்டவரே, இதோ நான் பேச அறியேன், சிறு பிள்ளையா இருக்கிறேன். இந்த வசனத்துல என்ன சொல்றாங்கன்னா, நம்ம வந்து கடவுளோட வார்த்தைய ஷேர் பண்றதுக்கு நமக்கு எந்த ஒரு எலிஜிபிலிட்டியும் கிடையாது. நம்ம சின்ன பிள்ளை, நம்ம யார்ட்டயும் இப்படி சொல்லக்கூடாது அப்படின்னு நம்ம எப்பவுமே வந்து சொல்லவே கூடாது. கடவுளுடைய வார்த்தைய நம்ம எல்லாருக்கும் சொல்லணும். முக்கியமா இந்த டீனேஜ் பிள்ளைங்க எல்லாருமே வந்து அந்த வார்த்தைய வந்து எல்லாருக்கும் சொல்லணும். அதான் கடவுள் சொல்றாரு, "சிறு பிள்ளை என்று நீ சொல்லாதே. நான் இடுகிறவைகளை எல்லாம் நீ பேசுவாயாக. என் வார்த்தைகளை உன் வாயில் வைக்கிறேன்" என்றார். அது வந்து அவர் வந்து நமக்கு கட்டளையிட்டிருக்காரு. அவர் வார்த்தைய நம்ம எல்லாருக்கும் சொல்லணும் அப்படின்ட்டு. அதனால நம்ம சின்ன பிள்ளை, நம்ம யார்ட்டயும் சொல்லக்கூடாது அப்படின்னு நம்ம வந்து பயப்படக்கூடாது. நம்ம வாஞ்சையா எல்லாமே பண்ணணும். அடுத்து அதே அதிகாரத்துல வந்து எரேமியா 1:10 என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பிடுங்கவும், இடிக்கவும், அவிழ்க்கவும், கவிழ்க்கவும், கட்டவும், நாட்டவும் உன்னை நான் இன்றைய தினம் ஏற்படுத்தினேன் என்ற இறை திட்டத்தை வெளிப்படுத்துகின்றார். இப்ப நம்ம உபவாச காலத்துல இருக்கோம். இந்த உபவாச காலத்துல வந்து நம்ம என்னென்ன ஃபாலோ பண்ணணும், என்னென்னத்த அவாய்ட் பண்ணணும் அப்படின்னு கடவுள் இந்த வசனம் மூலமா நம்மளுக்கு சொல்றாரு. ஸோ ஃபர்ஸ்ட் இந்த 6 விஷயத்த பத்தி பார்ப்போம். அது என்னன்னா பிடுங்கவும், இடிக்கவும், அவிழ்க்கவும், கவிழ்க்கவும், கட்டவும், நாட்டவும். ஸோ இப்ப ஃபர்ஸ்ட் இந்த 4 என்னன்னா, பிடுங்கவும் அப்படின்னா என்னன்னா சுயநலம். ஸோ இந்த 40 டேஸ்ல வந்து நம்ம வந்து நம்மளுக்காக எனக்கு கார் வேணும், எனக்கு ஒரு பெரிய வீடு கட்டணும், என் ஃபேமிலி நல்லா இருக்கணும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து செல்ஃபிஷா நம்ம வந்து ரொம்ப ப்ரேயர் பண்ணுவோம். அத வந்து நம்ம வந்து நம்ம கிட்ட இருந்து அத பிடுங்கணும். அதான் பிடுங்கவும் கடவுள் சொல்லியிருக்காரு. இப்ப வந்து நம்ம வந்து அடுத்தவங்களுக்காக வந்து நம்ம ப்ரேயர் பண்ணணும். நம்ம கிட்ட ஒருத்தவங்க அவங்க கஷ்டத்த சொல்றாங்கன்னா, அதுக்கு நம்ம வந்து ஃபாஸ்டிங் இருந்து ப்ரேயர் பண்ணணும். ஸோ அந்த சுயநலத்த வந்து நம்ம கிட்ட இருந்து எடுத்து போடணும். நெக்ஸ்ட் வந்து இடிக்கவும். இடிக்கவும்னா என்னன்னா அநீதி. ஸோ நம்ம பொய் சொல்லுவோம்ல, அந்த பொய் சொல்றத நம்ம கிட்ட இருந்து எடுத்து போடணும். அதான் இடிக்கவும் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து என்னன்னா அவிழ்க்கவும். அவிழ்க்கவும்னா கட்டுகள். ஸோ இப்ப நம்ம டீனேஜ் ஏஜ்ல இருக்கோம். ஸோ நம்மள சுத்தி நிறைய பேர் ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க. நம்ம அங்க போவோம், இங்க போவோம் எல்லாரும் சொல்லுவாங்க. உலக பிரகாரமா அப்படி நம்ம போக்கூடாது. அந்த கட்டுகள நம்ம எடுத்து போடணும். அதான் அவிழ்க்கவும் அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் வந்து கவிழ்க்கவும். கவிழ்க்கவும்னா பெருமை. நமக்குள்ள இருக்க அந்த பெருமைத்தனத்த வந்து நம்ம எடுத்து போடணும். கடவுளுக்கு முன்னாடி நம்மள தாழ்த்தி இருக்கணும். அதான் அந்த பெருமைத்தனத்த நம்ம எடுத்து போடணும். ஸோ அந்த 40 டேஸ்ல நம்ம இந்த 4 விஷயத்த வந்து சுத்தமாவே நம்ம அவாய்ட் பண்ணணும். இது நம்ம அவாய்ட் பண்ண நம்ம கடவுள்கிட்ட இன்னும் கொஞ்சம் நெருங்கி போயிட்டே இருப்போம். அடுத்து இன்னொன்னு 2 என்ன சொல்றாங்கன்னா, இறை அன்பு. இப்ப நமக்கு அம்மா, அப்பாவ எவ்வளோ பிடிக்குமோ, அதே மாரி அம்மா, அப்பாவ குடுத்த கடவுள் மேலயும் நம்ம அவ்வளோ அன்பா இருக்கணும். அதான் வந்து கட்டவும் சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த அவருக்கும் நமக்கும் இருக்கிற அந்த அன்ப வந்து நம்ம கட்டிக்கணும். அததான் வந்து கட்டவும் சொல்றாங்க. நெக்ஸ்ட் வந்து காட்டவும்னா விசுவாசம். ஸோ நம்ம விசுவாசமா இருக்கணும். இப்ப கடவுள்கிட்ட நம்ம ஏதாவது கேட்டோம்னா, எனக்கு இத குடுப்பாரு அப்படின்னு நம்ம விசுவாசிக்கணும். அதுதான் நம்ம வந்து காட்டவும் சொல்றாரு. ஃபார் எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டோம்னா, நம்ம ஒரு பில்டிங் கட்டுறோம். ஸோ நம்ம பில்டிங் கட்டும்போது கீழ பேஸ்மெண்ட் ஸ்ட்ராங்கா இருந்தா தானே பில்டிங் ஸ்ட்ராங்கா இருக்கும். ஸோ அதே மாரி அந்த பேஸ்மெண்ட் வந்து நம்மளோட ஃபெய்த். ஸோ அத நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ ஸ்ட்ராங்கா இருக்கோமோ, நம்ம விசுவாசம் வந்து ஸ்ட்ராங்கா இருக்கும். ஸோ இந்த 40 டேஸ்ல நம்ம இந்த 4 வந்து அவாய்ட் பண்ணிட்டு, இந்த 2 நல்லா ஃபாலோ பண்ணி, நமக்கும் கடவுளுக்கும் இருக்கிற அந்த ரிலேஷன்ஷிப்ப இன்னும் ஸ்ட்ராங் ஆக்கிக்க, அதனால தான் நம்மள கடவுள் வந்து அழைச்சிருக்காரு. அதுவும் நம்ம வாலிப பிள்ளைங்க. ஸோ இந்த டைம்ல நம்ம எல்லா விஷயத்துலயும் சுறுசுறுப்பா இருப்போம். நம்ம மைண்டும் ஆக்டிவா இருக்கும். ஸோ நம்ம கடவுளுக்கு ஊழியம் பண்ணும்போது நம்ம ஒரு ஆக்டிவ்னஸோட நம்ம செய்வோம். ஸோ அதனால நம்மள கடவுள் அழைக்கிறாரு. ஸோ அ நம்மள நம்மள ஒப்புக் கொடுத்து அவருக்கு நம்மள ஒப்புக் கொடுத்து அவர் வழியில நம்ம நடந்து செல்வோம். ஆமென்.
காதடி நானையா ஒரு பாவி நானையா ஒரு பாவி நானையா ஒரு பாவி நானையா ஜெபத்தின் தாகம் அகத்தில் ஊறி ஜெபித்து போற்றவே மிக சிறப்பாயேற்றவே மிக சிறப்பாயேற்றவே மிக சிறப்பாயேற்றவே தீய மனதை மாற்ற வாரும் தூய ஆவியே கணநேய மேவியே கணநேய மேவியே கணநேய மேவியே. ஜெபம். அன்புள்ள பரலோக பிதாவே, ஸ்தோத்திரம் ஏசப்பா. இப்போ நேரத்தை தந்ததுக்காக நன்றி ஏசப்பா. இப்போ இந்த நேரத்துலையும் நாங்கள் இப்போ ஆலயத்தில் வாலிபர்களோடு ஜெபிக்க கிருபை செஞ்சதுக்காக நன்றி ஏசப்பா. ஏசப்பா, வாலிபர்களோட அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை ஆக்குங்க ஏசப்பா. ஃபோன் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை ஆக்குங்க ஏசப்பா. சினிமா அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை ஆக்குங்க ஏசப்பா. ஏசப்பா, நீங்கள் எப்படி ஏசப்பா சோதனைகள்லாம் ஜெயித்தெழும்பீங்களோ ஏசப்பா, வாலிபர்களும் அவங்களுக்கு வர சோதனைகளை ஜெயித்தெழும்ப கிருபை பாராட்டுங்க ஏசப்பா. ஏசப்பா, வாலிபர்களும் ஏசப்பா ஆலயத்துக்கு வந்து தொழுதுக்குள்ள கிருபை பாராட்டுங்க ஏசப்பா. எல்லா வாலிபரும் ரட்சிக்கப்பட்டு எல்லாரும் போச்சத்துக்கு வர கிருபை பாராட்டுங்க ஏசப்பா. நீங்களே வாலிபருக்கு கூட இருந்து வழி நடத்துங்க. இயேசு கிறிஸ்து நான் ஜெபங்கள் நல்லதாக இருப்பேன். ஆமேன்.